இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து உபவாசத்தின் வலிமை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். உபவாசத்தினால் நமக்கு ஒரு வலிமை உண்டு. இங்கே நம்மளுடைய உபவாசம் என்ன செய்கிறார்? நம்மை புதுப்பிக்கிறது, புதிய துவக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் அதற்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நமக்குள்ளே ஒரு புது பலனை கொண்டு வருகிறது. மார்ட்டின் லூதர் என்ற ஒரு தேவ மனிதன், அவர் ஒரு புரட்சியாளர். அவர் எப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தினாலே பல ஆயிரக்கணக்கான பெரிய சவாலான காரியத்தை செய்துள்ளார். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? அவன் உபவாசிக்கிறதை பார்த்து அவனுடைய உறவினர்களும் நண்பர்களும் கூட பார்த்து எச்சரித்தார்கள். நீ உபவாசத்தினால உன் உடம்பு கெடுத்துறாத, இந்த உன் ஆத்மாக்கு பலன், புது பலன் தேவைதான், உன் ஆவியில் விடுதலை வேணும் தான், ஆனால் உன் சரீரத்தை கெடுத்து விடாதே என்று சொல்லி பலமுறை எச்சரித்தார். இவர் எப்படிப்பட்டவரா? உபவாசத்தின் வலிமையால், அந்த ஸ்ட்ராங்கால் அந்த ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் எதிர்ப்பாராம். அப்படிப்பட்ட பவர் அவருக்கு இருந்ததான். அவர் உபவாசிக்கலைன்னா அதற்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கார். ஆனால் உபவாசிக்கும் போது தனக்கு எதிராக சொல்கிற கருத்துக்களை யாராவது சொன்னால் அவர்களை எதிர்த்து அவருக்கு சவால் விடுற அளவுக்கு பவர் அவருக்கு இருந்ததான். அவர் என்ன செய்தாராம்? ஒரு தீர்மானித்தான வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த மார்ட்டின் லூதர் என்ன செய்கிறார்? பல முயற்சி அவருக்கு. இதனால் அரசாங்கத்திலிருந்து, ஜனங்கள் எல்லாருக்கிட்டையிலிருந்து எதிர்ப்பு வருகிறது. அதையும் தவிர்த்து அவன் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர்ற அளவுக்கு உபவாசித்து அவர் வெற்றி சிறந்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இதற்கு அவனுடைய எது மூலமாக எதையும் செய்ய முடியாது. அவர் செய்த அந்த உபவாசம் ஆண்டவர் கரங்களே அவர் கைகளை பிடித்து அந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்க செய்தது. அதற்கு காரணம் அவர் செய்த உபவாசம். உபவாசத்திற்கு பவர் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் உபவாசிக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. சரீர பலத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம் அல்லவா? டெய்லி 3 வேளை, ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் நாம் எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்றால் என்ன செய்கிறோம்? நம் உபவாச நாளை சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் நம்ம உபவாசிக்கிற வயது என்ன வயது? 5 வயதிலிருந்தே உபவாசத்தை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா? நாம் என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் இன்றைக்கி உபவாசத்தை சொல்லிக் கொடுப்போன்னா அவன் சாப்பிட்றதே ஒரு நேரம் தான், அதையும் கட் பண்ண சொல்கிறீங்களே அப்படி சொல்லிப்போ. ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. அதற்கு நாம் உபவாச நாளை ஏற்படுத்த வேண்டும். இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, இது நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். வருஷத்தில் 365 நாளில் 40 நாள் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் நம் முன்னோர்கள் ஏற்படுத்த பாரம்பரியம் என்ற பெயரிலே நாம் உபவாசிக்கிற ஒரு வழக்கம். அதை தவிர நாம் உபவாசிக்கிற நாட்கள் உண்டு. ஒரு நாள் நம்ம வரிசையாக தியானிக்கிறோமே, கண்டிப்பாக உபவாச நாளை ஏற்படுத்த வேண்டும். இங்கே வேதாகமத்திலே எஸ்ராவின் உபவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அவளுடைய உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசமாக இருந்தது பாருங்கள். எஸ்ரா 8:21-23 நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையாய் வழிநடத்த தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அஹோவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அப்போது என் பொருள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பாதுகாப்புக்காக அங்கே உபவாசத்தை கூறுகிறார் எஸ்ரா. இங்கே வழியில் அவர்களுக்கு என்ன சத்துரு, அங்கே போகிற வழியில் சத்துரு எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது என்று சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன பயம். அங்கே பாருங்கள், எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு சத்ரு நம்மளை விளக்கு இந்த பாதையிலே தொந்தரவு பண்ணாதபடிக்கு ராஜாவின் இடத்துல போய் சேவகர்களையும் குதிரை வீரர்களையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம்
நம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் தங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு, ஆனால் அவருடைய கரம் யாருக்கு கிட்ட விலகுதான்? அவர் வல்லமை, கோபம் அவரை விட்டு விலகிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் கெட்டவராக இருக்கிறாரு, எங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரு. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினாள். எஸ்ரா அந்த கோரிக்கை விடுகிறான். அகாவா நதி அண்டையிலே எல்லாத்துக்கும் உபவாசம் பண்ணும்படி பிள்ளைகளுக்காக நம்ம போகிற பாதையில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, அதனால நம்ம உபவாசிப்போம். இந்த ராஜாட்ட போய் வெட்கப்படுறான். ராஜாட்ட குதிரை வீரர்களை அனுப்புறதுக்கு கேட்கறதுக்கு வெட்கப்படுறான். நம் தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவனுடைய உபவாசத்தில் இருந்ததான். இன்னும் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். யோவேல் 1:14 2:15 பார்த்தீங்களா ஒரு வசனம், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்கிறார். இன்னும் யோசபாத் ராஜா, அங்கே அவனுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாகமம் 20:2 ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இப்போ யோசபாத் பயந்து ஆலயத்துக்கு நேராக போய் முகம் குப்புற விழுந்து அங்கே யூதாவெங்கும் உபவாசத்தை அங்கே கூறுவிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சம்பவம் கண்களை உம்மிடத்தை நோக்கி கொண்டு இருக்குது. ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், எல்லா காரியத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, இந்த ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நன்மையானது செய்தீங்களே, இந்த சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டும்போது நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்தையும் சொல்கிறான், அறிக்கையிடுறான். இந்த திரளான ஜனங்கள் எதிர்த்து வராங்களே, நான் என்ன செய்வேன்னு புலம்பி அழுது கொண்டு அவன் யூதர்கள் எல்லாத்தையும் உபவாசிக்க அவன் செய்கிறான். அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்கு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஸோ அந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான், அப்படியே பார்க்குறான். அவனுக்கு ஒரு 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 பதில், உடனடியாக ஒரு பதில் கிடைக்கிறது. இங்கே அவனுடைய உபவாசத்தின் பலனினாலே அவன் என்ன செய்கிறான், அந்த பயத்தை, கலக்கம் எல்லாம் போய்விட்டது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட உபவாசிக்கிறோம். நான் நிறைய நேரம் உபவாசிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, பிரச்சனை, போராட்டம், பிறகு என்னை சுற்றி கடல் போல் சுற்றி அந்த யோசபாத்தை சுற்றி வரும்போது அந்த யுத்தம் உங்களுடைய கர்த்தருடையதுன்னு சொல்கிறார். இந்த 7 நாட்களும் நாம் பல காரியங்களை, உபவாசத்தின் வலிமையை குறித்து நாம் பார்த்தோம். நம் வாழ்க்கையில் உபவாசித்து ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமா, தடை இருக்கிறது, பயந்து கலங்கி போயின்னு இருக்கிறீங்களா, இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது. 7 காரியங்களை பார்த்தோம். எத்தனை நாள் உபவாசிக்கலாம்? ஒரு நாள், 7 வேளை, 7 நாட்கள், 3 நாட்கள், 14 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள், இன்னும் அநேகர் 50 நாட்கள், 70 நாட்கள், நிறைய உபவாசங்கள் தான். இதெல்லாம் எதற்காக? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனடைவதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு. இந்த உலகத்தில் அந்த பிசாசு, மாம்சம், இந்த உலகம் மூலமாக வருகின்ற இந்த காரியத்தை இயேசு சிலுவையிலே வச்சு சிறந்தார். அதற்கு ஒரு கருவி என்னென்னா உபவாசம். இந்த உபவாச நாளை மேற்கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட பார்த்திங்கன்னா, நம்ம சில நேரத்தில் சோளக்காட்டு பொம்மை போல் காதும் இருந்து கேட்காம, வாயிருந்து பேசாமல் அப்படியே ஆலயத்துக்கு வந்து கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும், யுத்தம் செய்ய பவர வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 7 நாட்களாக இந்த உபவாசத்தின் வலிமையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் உபவாசித்து ஒவ்வொரு காரியத்திலும் அந்த உபவாச நாளை ஏற்படுத்தி யுத்தம் கர்த்தருடையது என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இந்த காரியத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உபவாச நாளை நியமித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை